அலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், ஒரு சகோதரி தங்களுடைய ஒரு தேவைக்காக வேண்டி அவங்க பிரார்த்தனை செய்கிறாங்க. அந்த பிரார்த்தனையின் காரணமாக அவருடைய அந்த தேவை நிறைவேறியது. அது எப்படிப்பட்ட பிரார்த்தனை அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் அதை கொண்டு பயன்பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் இதை பார்க்க இருக்கின்றோம். புதுசாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அனைத்து மக்களுக்கும் ஷேர் செய்ய மறக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு கிடைத்த இந்த பொக்கிஷம் அனைவருக்குமே கிடைக்க வேண்டும். பிஸ்மில்லா. கண்ணியத்துக்குரியவர்களே, நான் இதுக்கு முன்பு ஒரு வீடியோவில் இறைவனிடத்திலே பாவமன்னிப்பு கேட்டோம்னு சொன்னால் அதன் காரணமாக நம்முடைய தேவைகள் அனைத்துமே நிறைவேறும். ஏன்னா நம்முடைய கஷ்டம் நீங்குவதற்கும் தேவைகள் நிறைவேறுவதற்கும் பாவங்கள் தான் தடையாக இருக்கின்றன. அப்போ அல்லா இடத்துல அந்த பாவமன்னிப்பு கேட்டு அந்த தடையை நீக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய தேவைகள் உடனே நிறைவேறும். அதுதான் என்னுடைய சரியான விளக்கம். அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், பாவமன்னிப்பு கேட்டு நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம். ஒரு சகோதரி எனக்கு டைப் செய்து அனுப்பியிருந்தாங்க. அவருடைய கணவர் 6 மாதமாக தொடர்பிலே இல்லை, பேசுகிறதே இல்லை, ஏதோ பிரச்சனை இல்லை. இப்போ ரொம்ப கவலையாக இருந்து அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு, டெய்லி அஸ்தக்ஃபிருல்லா யாரெல்லாம் பாவத்தை மன்னிப்பாயன்னு 1000 தடவை ஓதியிருக்கிறாங்க. அப்புறம் சரி இன்னும் நம்ம அதை கூட்டோன்னு சொல்லிவிட்டு அஸ்தக்ஃபிருல்லான்னு சொல்லி 3000 தடவை ஓதியிருக்காங்க. இப்படி ஓதிட்டு வரும்பொழுது 6 மாதமாக பேசாமல் இருந்தவருடைய கணவர் ஃபோனில் பேசுகிறாங்க, பிள்ளையை பற்றி கேட்குறாங்க. இந்த அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இது மிகப்பெரிய அற்புதமாக அவங்க பார்க்குறாங்க. காரணம், அதாவது கணவன் மனைவி உறவில் விரிவு ஏற்பட்டதுன்னு சொன்னால் மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு போய் நிற்கும். அதே அல்லாஹ் தஆலா சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அப்போ இதை எப்படி நம்ம பெற்றுக்கொள்வது, விளங்கிக் கொள்வதுன்னு சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல நாமோ எந்த தேவையாக இருந்தாலும் சரிதான். உங்களுக்கு கடன் தொல்லை இருக்கிறது, கடனுடைய கஷ்டத்தில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், கடன் ஏதோ பிரச்சனை வாங்கிட்டீங்க, அதை திரும்ப தர சொல்லி நெருக்கம் கொடுப்பார்கள். அது மாத்திரம் இல்லாமல் கல்யாண தடை, உங்கள் குழந்தைக்கு கல்யாண தடை நடந்துகிட்ருக்கும், வருமானத்தில் குறைவாக இருக்கும், அல்லது பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருக்கும். எது இருந்தாலும் சரி தான். அதுக்கு என்ன ஒரு சிறந்த நிவாரணம் அப்படின்னு சொன்னால் இஸ்திஃபார். அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சூரத்து நூஹ்ல, இஸ்தஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. உங்களுடைய இறைவனிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள், அல்லாஹ் தஆலா பாவத்தை மன்னிக்கக்கூடியவன். இஸ்தஃபிர் ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா. உங்களுக்கு வானத்திலிருந்து மழையை பொழிய செய்து, ஒ யும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன், உங்களுக்கு பிள்ளை பாக்கியத்தையும் உங்களுடைய செல்வத்தையும் பெருக்க செய்வான். வைஜல்லக்கும் ஜன்னாத்தி வைஜல்லக்கும் அன்ஹாரா, உங்களுக்கு தோட்டங்களை உருவாக்கி கொடுப்பான். உங்களுக்கு தண்ணீர் வளத்தை அதிகமாக தருவான், ஆறுகளை ஓட செய்வான். இது யாருக்கு அப்படின்னா, யார் பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் பக்கம் திரும்புகிறார்களோ அனைத்து பாக்கியத்தையும் தருவதாக சொல்லி காமிக்கின்றான். அதனால தான் ஒரு பெரியார் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க தங்களுடைய மாணவ சமூகத்தில் உட்காந்துருக்காங்க. ஒருத்தர் தனக்கு பிள்ளை பாக்கி இல்லை அப்படிங்கிறாரு, இஸ்திஃபார் ஓதுங்க அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தர் எனக்கு கல்யாணம் நடக்கவே இல்லை அப்படிங்கிறாரு, இஸ்திஃபார் ஓத சொல்கிறாங்க. வியாபாரத்தில் குறைவாக இருக்குது, வருமானம் கம்மியாக இருக்குது, இஸ்திஃபார். யார் எதை கேட்டால் நான் இஸ்திஃபார் ஓத சொல்கிறாங்க. அப்போ அந்த சபை முடிந்தவொடனே தன்னுடைய ஒரு மாணவர் கேட்குறாரு, நீங்கள் எதுக்கு எல்லாத்துக்குமே இதை ஓத சொன்னீங்க, என்ன காரணம் அப்படிங்கும்போது இந்த வசனத்தை ஓதி காமிக்கிறாங்க. அல்லாஹ் என்ன செய்கிறான், பாவ மன்னிப்பு கேட்டால் எல்லா வளமையும் தருவதாக சொல்லியிருக்கிறான். அதனால தான் என்ன செஞ்சேன், எல்லோரும் இஸ்திஃபார் ஓத சொன்னேன் அப்படிங்கிறாங்க.
ஆகவே அந்த அடிப்படையில் தான் இந்த அம்மா 1000 ஓதிருக்கிறாங்க. ஆனால் 1000 ஓதுனா தொடர்ந்து டெய்லி ஓதுனா அது ஒரு குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு கணக்கு வச்சுருக்கோம். அதான் 1,00,000 தடவை அந்த இதை எட்டும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ்வின் புறத்துல ஒரு தீர்வு கிடைக்கும். அதுக்கு முன்பேயும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த அம்மா 1000 தடவை ஓதிட்டு ஒரு நாள் ரொம்ப மன சங்கடப்பட்டு 3000 தினமாக அதை ஆக்குறாங்க. 3000 தடவை ஓதுறதுக்கு ரொம்ப நேரம் அஸ்தஃபிருல்லாஹ் 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 அவ்வளோதான். அஸ்தஃபிருல்லாஹ் யா அல்லாஹ் என்னை பாவத்தை மன்னிப்பாயாக. அஸ்தஃபிருல்லாஹ் அஸ்தஃபிருல்லாஹ் அது மட்டும் அவங்க ஓதிருக்கான். யா அல்லாஹ் அஸ்தஃபிருல்லாஹ்னு யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிப்பாய் அவ்வளோதான். அது வந்து அரபியில் ஓரா இருந்தால் அஸ்தஃபிருல்லாஹ், இல்லைன்னா தமிழில் ஓரா தான் யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிப்பாயாக, என் பாவத்தை மன்னிப்பாயாக யா அல்லாஹ் அப்படின்னு. இல்லை அஸ்தஃபிருல்லாஹ்னு சொல்கிறது சிறப்பு. இப்படி அவங்க 3000 தடவை ஓதும் பொழுது அவங்களுடைய பாவங்களுடைய எல்லாம் துடைக்கப்பட்டு நம்ம அல்லாஹ்வை திக்ர் செய்யும்போது பாவ மன்னிப்பு இருக்கும்போது அல்லாஹ் ரஹமத்து நம்ம மேல் இறங்கும். அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும். அந்த அடிப்படையில் அவங்களுக்கு உதவி கிடைத்து செஞ்சுருக்காங்க. அல்லாஹ் தாலா கணவனை சேர்த்து வச்சிருக்கின்றான். இது எல்லா பிரச்சனைக்குமே இதில் தீர்வு இருக்கிறது. முன்னால் என்ன செய்யுங்க, இந்த இதை ஓதிக்கொள்ளுங்கள். குறைஞ்சபட்சம் நியத்து வச்சு 1000 ஓதுங்க. இல்லை எனக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக நெருக்கடியாக இருக்குன்னு சொன்னால் 3000 ஓதின்னு சொன்னால் இது வந்து அனுபவபூர்வமான அவளுங்கிறதுனால அல்லாஹ்வுடைய கிருபையில் நிச்சயமாக நீங்கள் எதுக்காண்டி ஓதுங்க நிச்சயமாக அல்ல எல்லாம் நடக்க செய்வான். நீங்கள் ஓதுறதுக்கு முன்பாக 11 தடவை ஸலாத் ஓதிக்கங்க எப்போதுமே. லா இலாஹா இல்லல்லாஹ் சுப்ஹானக இன்னி குன்து 11 தடவை ஓதிட்டு அப்புறம் இந்த இஸ்திஃபாரை ஓதிட்டு முடிக்கும்போது துஆ செஞ்சிடுங்க. யா அல்லாஹ் நான் ஓதிய இந்த இஸ்திஃபாருடைய பரக்கத்தை கொண்டு ஸலாத்தின் பரக்கத்தை கொண்டு யா அல்லாஹ் நீ வந்து என்னுடைய தேவை நேற்று தருவாயாக அப்படி உன்ன தேவை கேட்டுட்டு திரும்ப ஸலாத்து 3 தடவை ஓதிடுங்க. இது வந்து ஒரு அமைப்பாக கட்டுப்போக்காக செஞ்சுட்டு போனீங்கன்னு சொன்னால் காலை மாலை செய்வது சிறப்பு. இல்லைனா ஒரு தடவை ஏதாவது ஒரு டைம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப சிறப்பு. அதோட சேர்த்து ஒவ்வொரு ஃபர்லான தொல்லைக்கு பின்னாட்டியும் இப்போ ஓதுனதே 11 தடவை ஓதிடுங்க. இஸ்திஃபார் வந்து ஸலாத்து 3 தடவை, லா இலாஹா இல்லல்லாஹ் அது 3 தடவை, இஸ்திஃபார் 3 தடவை, திரும்ப ஒரு துஆ ஒரு தடவை செஞ்சுட்டு ஸலாத்து 3 தடவை ஓதிட்டின்னு சொன்னால் ஒவ்வொரு ஃபர்லான தொல்லைக்கு பின்னாட்டியும் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய தேவை சீக்கிரம் நடப்பதற்கு ஒரு காரணம் அமையும். ஆகவே அன்பிற்குரியவர்களே, நம்ம அல்லாஹ்வுடைய தொடர்போடு நம்ம எந்த அமலையும் செய்தோம்னு சொன்னோம்னா அது நம்ம அல்லாஹ் பக்கம் நம்ம திரும்பணும். எப்போ தான் திரும்ப போகிறோம்? சரியா? எவ்வளோ பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கின்றான். அல்லாஹ் பக்கம் திரும்பி அல்லாஹ்ட்ட நம்ம அனைத்து தேவை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாஹிதன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.